பிரமிட் ஆன்மீக மன்றங்கள் சார்பாகவும், குளோபல் புத்தாஸ் தியான பாடை சாலை சார்பாகவும் உங்கள் எல்லோரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய நிகழ்ச்சி என்ன அப்படின்னா ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி தான். அதாவது நீங்க உங்களுக்கான டவுட்டு இல்லாட்டி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் டீப்பா எதை பத்தின நாலேஜ் நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க திங்க் பண்றீங்களோ அதை வந்து சேட் பாக்ஸ்ல போடலாம். அதே மாதிரி இந்த ஐடியா இந்த நேயர்களின் விருப்பம் அப்படின்னு சொல்ற இந்த பார்ட்டிசிபென்ட்ஸோட கருத்து வந்து ஏன் வந்து எனக்கு பாப்பா ஆச்சு இந்த ஐடியா படி நாம வந்து ஒரு செஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்தது. அதை அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு எனக்குள்ளவே சில கொஸ்டின்ஸ் எனக்குள்ளவே இருந்தது. அது வந்து நான் திங்க் பண்ணேன். எப்போதுமே நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கிறோம். அதே மாதிரி ரொட்டீனா நிறைய விஷயம் பண்றோம். அதுல இருந்து வெளியில வரணும். இப்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம வெளியில வந்து என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றத நான் அடாப்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரொட்டீன்ல இருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்து டிஃப்ரெண்டா திங்க் பண்ணணும். ஒரு இன்னோவேட்டிவா ஒரு வேற மாதிரி கிரியேட்டிவா திங்க் பண்ணணும் அப்படின்ற இந்த ஐடியாஸ் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் தான் சரி இந்த மாதிரி சேட் பாக்ஸ்ல கொஸ்டின்ஸ் போட்டு அதுக்கான ஆன்சர் இது மூலியமா இது இது என்ன ஆகும் அப்படின்னா ஆன் த ஸ்பாட்ல நான் எப்படி என்னுடைய புரிதல் இருக்குது, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத நான் எனக்கே என்னுடைய ஆன்சர் பேப்பரை நானே கரெக்ஷன் பண்ற மாதிரி என்னுடைய லெவலை நானே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஐடியா. இதுக்கு வாய்ப்பு கொடுத்த குளோபல் புத்தாஸ் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஷனுக்குள்ள போலாம். முதலாவதா நம்மளுடைய உள்ளுணர்வுன்னு சொல்லக்கூடிய இன்ட்யூஷனுக்கும் நம்மளுடைய மைண்ட் வாய்ஸ் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நாம தியானம் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் தியானம் பண்ண நாம உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல நிறைய நம்ம மைண்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா எண்ணங்களால ஆன குவியல். நம்ம மைண்டுக்குள்ள நிறைய தாட்ஸ் நம்ம போட்டு வச்சிருப்போம். பாஸ்ட், ஃபியூச்சரு, அப்புறம் நிறைய பயங்கள், சொசைட்டி மூலியமா நாம இந்த ஃபேமிலி இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து தாட்ஸ் அந்த எண்ணங்களால ஆன குவியல் தான் நம்மளுடைய மனம். அப்ப மனசுல வந்து நிறைய எண்ணங்கள் இருக்கும். அப்ப என்ன ஆகும், நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது, நமக்கு ஒரு தெளிவு இருக்காது. அப்ப என்ன ஆகும்னா நம்ம மெடிடேஷன் பண்ணதான் அந்த தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போய் நமக்குள்ள ஒரு தெளிவு ஏற்படும். அதனாலதான் நம்ம எல்லாம் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன ஆகும், இப்ப நான் உட்காந்து தியானம் பண்றேன். தியானம் பண்றப்ப எனக்குள்ள நான் மூச்சை கவனிச்சு தியானம் பண்றப்ப எனக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் வந்து படிப்படியா குறைஞ்சு எண்ணமற்ற நிலைக்கு நான் போயிடுவேன். அப்ப வந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எண்ணமற்ற நிலைக்கு போனதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறமா எனக்கு வந்து அந்த இன்னர் வாய்ஸ் அப்படின்றது அந்த ஆன்மாவின் குரலான அகக்குரல் வந்து அந்த உள்ளுணர்வு எனக்கு கேட்க ஆரம்பிக்கும். உள்ளுணர்வு எப்படி அப்படின்றப்ப நான் அதை உணர்வேன். ஒரு சூழ்நிலை இருக்குது, இந்த சூழ்நிலையில நான் எந்த மாதிரியான முடிவு எடுக்கலாம் அப்படின்றப்ப இதை எடுத்தா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள அந்த புரிதல் ஏற்படும். அந்த கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு புரிதல் ஏற்படும். கான்பிடென்ட்டா நான் வந்து இதை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த சாய்ஸ். ஒரு 4 சாய்ஸ் இருக்குன்னா அதுல ஒண்ணு மட்டும் எனக்கு வந்து கிளாரிட்டியா தெரிய ஆரம்பிக்கும். அது அந்த கிளாரிட்டி எப்படி வரும் அப்படின்னா நம்ம அதிகப்படியா மெடிடேஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாத புக் படிக்கணும். அதே மாதிரி மற்றவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறப்போ அந்த கிளாரிட்டி வந்துடும். அப்ப அந்த கிளாரிட்டியில அந்த ஆப்ஷன் 4 அப்படின்றதுல அந்த ஒரு ஆப்ஷனை நாம வந்து கான்பிடென்ட்டா ரொம்ப கட்ஸா நாம வந்து அதை எடுத்துக்குவோம். அதுதான் உள்ளுணர்வுன்னு சொல்றது. அடுத்ததா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நமக்கு எரிச்சல் மூட்டும் இரிட்டேட் பண்ற பீப்புள்கிட்ட இருந்து நாம எப்படி அவங்கள வந்து தவிர்த்துட்டு நம்ம வேலையை பார்க்கறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது எரிச்சல் அப்படின்றது வந்து நாம நமக்குள்ளதான் கிரியேட் பண்ணிக்கிறோம். மற்ற பீப்புள் அவங்க வந்து நம்ம கிட்ட கொடுக்கல. அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாதப்ப, அதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில இப்போ எனக்கு எனக்கு வந்து ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலைய நான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற எனக்கு போதுமான அளவுக்கு ஞானம் இல்லாததுனாலதான் எனக்கு கோபம் வருது, பயம் வருது, எரிச்சல் வருது. அப்ப இது இது இதே மாதிரி நிறைய பயம், கோபம், எரிச்சல் இது எல்லாமே வருது. அப்ப நான் என்ன பண்ணணும், உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆமா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுதான் அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதுக்கான நாலேஜ் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் எனக்குள்ளவே டிராவல் பண்ணி அதிகப்படியா மெடிடேஷன் பண்ணி அந்த சூழ்நிலையை நான் புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கமா ஒரு ஆங்கிள்ல அந்த சூழ்நிலையை பார்க்காத எல்லா விதமா அந்த சூழ்நிலையை பார்த்து அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை ஹேண்டில் பண்றப்ப ஈஸியா அந்த சூழ்நிலையை என்னால ஹேண்டில் பண்ண முடியும். அந்த சூழ்நிலையில இருக்கிற மக்களோ இல்ல கிரியேட் பண்ண மக்களோ அதுல இருக்கிற எல்லா நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும்,
ஆகட்டும், அவங்க கிட்டயும் நம்ம புரிய வைப்போம். நமக்கு கோபம் வராது, பயம் வராது, அதே மாதிரி எரிச்சல் வராத நம்ம புரிய வைப்போம். இப்படிதான் ஒவ்வொரு சூழ்நிலையுமே நாம வந்து அந்த சூழ்நிலை என்ன, அது என்ன பாடத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கு அப்படின்ற அந்த கிளாரிட்டியை நான் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஈஸியா அந்த சூழ்நிலையை என்னால கையாள முடியும். எனர்ஜி தான். அதாவது தியானம் பண்ணி நாம அந்த இயற்கையின் ஆற்றலை எடுத்துக்க எடுத்துக்க இது எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அடுத்ததா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உணர்வுகளை நாம எப்படி பேலன்ஸ் நிலையில வச்சிருக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. உணர்வுகள் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய உணர்வுகள் இல்லாத நாம வந்து இயங்கவே மாட்டோம். அந்த உணர்வுகளை வந்து நாம சரியா கையாளணும். அதே மாதிரி இந்த உணர்வுகளை எப்படி நாம கையாளணும் அப்படின்றப்போ, எந்த மாதிரியான உணர்வு நிலையில நாம இருக்கோம் அப்படின்றத நாம ஐடென்டிஃபை பண்ணிடணும். அதே மாதிரி அந்த உணர்வு நிலையை வந்து இப்ப எல்லா இடத்துலயுமே எல்லா ஃபீலிங்ஸையும் எல்லா எமோஷன்ஸையும் நம்மளால வெளிக்காட்ட முடியாது. இதுவுமே முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நேரத்துல அதாவது வீடு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வீட்ல வந்து நம்ம நிறைய விஷயம் நம்ம ஸ்பிரிச்சுவலா நிறைய விஷயம் புக்ஸ் பத்தி பேசுறோம். இப்போ ஒரு சத் சங்கம் இங்க இருக்குது. நிறைய பேர் வந்து இப்ப திருநெல்வேலியில இருந்து நிறைய பேர் வராங்க, ஈரோட்ல இருந்து எல்லாரும் நம்ம குரூப்பா ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் உட்காந்து நாம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அப்ப வந்து நாம வந்து நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய எமோஷன்ஸ், இந்த புக்ல இந்த மாதிரி ஞானம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நாம எல்லாம் பேசிக்கிறோம். அதே மாதிரி நீங்க சொன்னது தப்பு, நீங்க மாத்தி புரிஞ்சுட்டு இந்த மாதிரி சொல்லிட்டீங்க, நமக்குள்ள ஆர்கியூமெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனா இதுவே நான் ஆஸ் அ ஃப்ரெண்டா எல்லார்கிட்டயும் நான் வந்து கத்தலாம். இல்ல இது இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி வீட்ல அப்படின்றப்ப அது ஈஸியா எடுத்துக்கலாம். ஆனா இதுவே வேற ஒரு ஆபீஸ்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு மீட்டிங் அப்படின்றப்ப அந்த இடத்துல நம்மளால காட்ட முடியாது. ஏன்னா அது வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் இப்ப நம்மளுடைய மேனேஜரே நம்மள புரிஞ்சுக்கிட்டாலுமே இல்ல அப்படின்னாலுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலுமே அந்த இடத்துல நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்ட்டு ஒரு ஆக்ரோஷமா என்னுடைய ஃபுல் எமோஷன்ஸை நான் காட்ட முடியாது. அப்ப அதுவுமே பேரடாக்ஸ் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். நாம வந்து எமோஷன்ஸை நாம வந்து கண்டிப்பா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நாம வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்க வச்சிருக்க வந்து அது வந்து வியாதியா தான் ஆகும், டிசீஸா தான் நமக்கு வரும். எமோஷன்ஸை கண்டிப்பா எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எக்ஸ்பிரஸ் பண்றதும் எந்த இடம் என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அடுத்ததா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா நம்ம மேல ஒருத்தவங்க அன்பு காட்டுறாங்க அப்படின்றப்போ இப்ப அன்பாலதான் எல்லாமே இயங்குறது அன்பாலதான். நாம வந்து அன்பா எல்லார்கிட்டயுமே அந்த ஒன்னஸ், அதாவது பர்டிகுலரா ஒருத்தவங்க அப்படின்னு இல்லாத நாம தியானம் பண்றப்போ அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள் படிக்கிறப்போ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருடைய அனுபவங்கள் எல்லாம் நாம கேட்டு தெரிஞ்சுக்கிறப்போ அந்த அன்புன்றது எப்படி ஆகும் அப்படின்னா நாம எல்லாரையும் ஒன்னாதான் பார்ப்போம். மத்தவங்க அப்படின்ற அந்த பாகுபாடே நம்ம கிட்ட இருந்து போயிடும். நாம வந்து ஒரு இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் சீதா படிச்சோம். அதுல வந்து அந்த ராமர் சீதை இருக்கிற அந்த இடமே வந்து அவங்க இருப்பாங்க. அந்த அரண்மனையில இருக்கிற மத்த எல்லாருக்குமே அந்த அன்பை உணருவாங்க. அப்ப அந்த அன்பு வந்து எல்லாராலையும் உணரப்படுது. அந்த அளவுக்கு அவங்களுடைய கான்சியஸ்னஸ், அவங்களுடைய விழிப்புணர்வு, அவங்களுடைய அன்பு வந்து அதுல ஒரு துளி கூட செல்ஃபிஷ்னஸ் இல்லாத ஒரு செல்ஃப்லெஸ் லவ்வா எல்லாருக்குமே அது வந்து மத்தவங்களும் ஃபீல் பண்ற அளவுக்கு அவங்க எமிட் பண்றாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து லேர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து யுகம் மாற்றத்துக்காக அவங்க வந்து பரமாத்மா நிலையில இருந்து வந்து பிறப்பெடுத்து நம்மள பீப்புளை ஹெல்ப் பண்றதுக்கும் ஹீல் பண்றதுக்கும் ஹோல் எர்த்தை வந்து ஹெல்ப் பண்றதுக்கும் ஹீல் பண்றதுக்கும் அவங்க வந்திருக்காங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து எந்த அளவுக்கு அன்பு எமிட் ஆச்சோ அதே மாதிரி நாமளும் தியானம் பண்ணி நிறைய புத்தகங்கள் படிச்சு நிறைய பேருடைய அனுபவம் கேட்டு அது எல்லாமே நம்மளுடைய லைஃப்ல அப்ளை பண்றப்பதான் நம்ம எல்லாரும் ஒண்ணு, நாமளும் ஆன்மா மத்தவங்களும் ஆன்மா அப்படின்ற அந்த புரிதல் நமக்கு ஏற்பட்டுரும். அதுக்கப்புறமா நம்ம செய்யற செயல்கள்ல எல்லாமே அந்த பொதுநலம்ன்றது வந்து அது கூடவே இருக்கும். அதனால அந்த அன்பு வந்து ரொம்ப யுனிவர்சல் லவ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா இப்ப நான் இப்ப தியானம் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் என்னுடைய ஃபேமிலி வந்து நீ மெடிடேஷன் தான் பண்ணக்கூடாது,
எதுவும் இந்த மாதிரிலாம் ஸ்பிரிச்சுவலா கிளாஸ் எடுக்கக்கூடாது, இல்ல புக்ஸ் படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முதல் விஷயமா ஏன் வந்து நீங்க இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு நான் போக்கூடாது, அதாவது தியானம் பண்ண வேணாம், புக் படிக்க வேணாம், செஷன் எடுக்க வேணாம்னு ஏன் சொல்றீங்கன்னு கேட்பேன். அவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நான் நெறைய விஷயம் என்னுடைய சைட்ல இருந்து நான் புரிய வைப்பேன். அ அதாவது ஆஸ் அ ஃபேமிலி மெம்பரா நான் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணுமோ, அதாவது நான் என்னென்ன விஷயங்கள் நான் ஃபேமிலிக்கு பண்ணணுமோ, அது எல்லாத்தையும் நான் பண்றேன். அதுக்கப்புறமா நான் என்னுடைய டியூட்டி எல்லாம் என்னுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் எனக்கான டைம்ல தான் நான் மெடிடேஷன் பண்றேன். புக் படிக்கிறேன். அதே மாரி செஷன் பண்றேன். இது வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னுடைய பர்ப்பஸ் ஒன் ஆஃப் மை பர்ப்பஸ். அதாவது என்னுடைய கடமைகள்ல இதுவும் ஒண்ணா நான் நெனைக்கிறேன். இதனால நான் வேற எந்த விதமான அந்த மிடில் பாத்த விட்டோ, இல்ல ஃபேமிலிய விட்டோ நான் வந்து போக மாட்டேன். அதே மாதிரி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுமோ, அந்த அளவுக்கு நான் குடுப்பேன் அப்டின்ட்டு, என் தரப்புல இருக்கிற நியாயத்தையும், அ என்னுடைய விருப்பத்தையும் நான் சொல்லி புரிய வைப்பேன். புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தத கன்டின்யூ பண்ணுவேன். மெடிடேஷன் பண்றதும் இருக்கட்டும். அதே மாரி செஷன். ஏன்னா கண்டிப்பா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அந்த புரிய வைக்கிற அளவுக்கு நான் என்னுடைய எனர்ஜிய ரைஸ் பண்ணிட்டு, நான் என்னுடைய ம் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் வந்து சொல்ல ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி தான் நான் வந்து அ அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சு, அதுக்கப்புறம் என்னுடைய ஜர்னிய கன்டின்யூ பண்ணுவேன். அடுத்த கொஸ்டின் ஃபிரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா நாம வந்து விரதங்கள், நோன்புகள் இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் எடுக்கிறோம். அது எல்லாத்தையும் நாம வந்து இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு உதவுமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நாம வந்து இந்த ஆன்மீக பயணம், இந்த ஸ்பிரிச்சுவல் இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நெறைய ஸ்டெப்ஸ், நெறைய வழிகள் கடந்து தான் நாம வந்திருப்போம். அப்ப வந்து அதனுடைய முதல் பக்கம், முதல் ஸ்டேஜா அதாவது இந்த தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம வந்து கடவுள் வழிபாடு, இந்த மாதிரி விரதம், நோன்பு அதெல்லாம் எடுத்துட்டு, அத விட அடுத்து அதாவது 1 ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு தான் 2ண்ட் ஸ்டாண்டர்ட், 3ர்ட் ஸ்டாண்டர்ட் வர மாதிரி தான், நாம ஒரு பக்தி மார்க்கத்துல இருந்து தான் அதுக்கப்புறமா தியான மார்க்கத்துக்கு வந்துருவோம். அந்த பக்தி மார்க்கம்ன்றது வந்து ஒரு அ சின்ன வயசுல நாம படிச்ச பாடம் மாதிரி. அதே மாதிரி இந்த தியானம்ன்றது வந்து அடுத்தடுத்த நிலை. நாம அதாவது ஸ்கூலோட நிறுத்திடாத, நாம அடுத்தடுத்த நிலைக்கு நாம மூவ் ஆன் ஆகணும். அதே மாதிரி தான் இந்த பக்தி மார்க்கத்திலேருந்து நாம அடுத்ததா தியான மார்க்கம் வந்துருவோம். இன்னும் சொல்லப்போனா, அதாவது ஒரு வழி பாதை அப்படின்னு நாம இத சொல்லுவோம். என்ன அப்படின்னா, நாம எத்தன பிறப்பெடுத்தாலும், யாரா பிறந்தாலுமே, பிறந்ததுக்கு அப்புறமா நாம முக்தி நிலை அடையணும் அப்படின்னா, கண்டிப்பா தியானத்தின் வழியா தான் அந்த முக்தி நிலை அடைய முடியும். அதே மாதிரி இந்த பக்தி மார்க்கம் அப்படின்றது வந்து ஒரு ஆரம்ப நிலை. இப்போ ஒரு ஸ்கூல் படிப்பு மாதிரி. அது முடிச்சுட்டு நம்ம காலேஜ் லெவல்ல படிக்கணும் அப்படின்னா, நாம அடுத்த நிலைக்கு நாம முன்னேறணும். இது எல்லாமே ஒரு நம்ம மைண்ட ஒருநிலைப்படுத்துறதுக்கும், இந்த பக்தி அப்படின்றது வந்து ஒரு மைண்ட ஒருநிலைப்படுத்துறதுக்கும், ஒரு அமைதிப்படுத்துறதுக்கும், அந்த மாதிரி ஒரு பேசிக் லெவல் இன்ஃபர்மேஷன், பேசிக் லெவலான ஒரு அலைன்மென்ட்க்கு நம்மள தயார்படுத்தும். ஆனா தியானம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நாம யாரு? நாம ஆன்மா. நம்மள மாதிரி தான் மத்தவங்களும் ஆன்மா. நாம எப்படி நம்மளுடைய பிறப்பெடுத்தோம். இது எல்லாமே வந்து நாம ஏற்கனவே திட்டங்கள் போட்டு, முன் அக்ரீமெண்ட் போட்டுட்டு தான் நாம இந்த பூமிக்கு வந்திருக்கோம். அப்படின்ற அந்த புரிதல் எல்லாமே ஏற்பட்டுரும். அதனால பக்தி மார்க்கம்ன்றது வந்து ஒரு ஸ்கூல் படிப்பு மாதிரி. அடுத்தது காலேஜ் லெவல்ல நாம படிக்கணும். இன்னும் நெறைய முன்னேறணும் அப்படின்னா, கண்டிப்பா தியானம் வந்து அதுக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி இன்னும் வந்து நெறைய புத்தகங்கள குடுத்திருக்காங்க. நம்மள உடல வருத்திக்கிட்டோ, இல்ல தண்ணி தாகம் எடுக்கிறப்ப தண்ணி குடிக்காத நாம உடல வருத்தக்கூடாது. பசிக்கிறப்ப பசி இல்லாதப்ப சாப்பிடுறது வேற. பசிக்கிறப்ப நம்ம கண்டிப்பா உணவ வந்து நாம எடுத்துக்கணும். அந்த தேக தர்மம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெஸ்ட் வேணும் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா எவ்ளோ முக்கியமான வேலை இருந்தாலும் அத தவிர்த்துட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கணும். அ உடல் என்ன சொல்லுதோ அதுக்கும் நாம முக்கியத்துவம் குடுக்கணும். ஏன்னா எல்லாமே முக்கியம் தான். உடலும் முக்கியம், ஆன்மாவும் முக்கியம், பரமாத்மாவும்
முக்கியம். அப்ப இந்த மாதிரி உடலுக்கு நம்ம தேகத்துக்கு நம்ம இந்த உடலுக்கு வந்து எந்த விதமான துன்பம் கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எதுவுமே செய்யக்கூடாது. அதுக்கான தர்மத்தை நாம ஃபாலோ பண்ணணும். அந்த ரெஸ்ட் தேவையான ரெஸ்ட்டோ இல்ல தண்ணி தாகம் எடுத்தா தண்ணி குடிச்சிட்டு இது எல்லாமே பண்ணணும். இத வருத்திக்கிட்டு நாம வந்து வேற எந்த விஷயத்தையும் நாம செய்யக்கூடாது. ஏன்னா தேக தர்மம் அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸ், முக்தி அப்படின்னா என்னுடைய புரிதல்ல முக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கேட்டு தெரிஞ்சு அத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிறப்ப எனக்கு ஒரு பிரமிப்பாவும், ஆச்சரியமாவும் இருக்குது. ஓ! இததான் வந்து இவ்ளோ அழகா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு நான் தெரிஞ்சு, அ அது வந்து தெரிஞ்சுக்கிறப்போ ஒரு ஆச்சரியமா இருக்குது. அந்த தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வந்து நான் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். எனக்குள்ள அது வந்து நான் கரெக்ட்டா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்ட்டு எனக்குள்ள அந்த ப்ராசஸ் நடக்குது. அந்த புரிதல் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வரப்ப, எனக்குள்ள அந்த ப்ராசஸ் லேயர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி அந்த புரிதல்ன்ற விஷயத்துல வந்து ஒவ்வொரு லேயரா எனக்கு புரியுது. அப்ப இப்போ ஒரு எடுத்துக்காட்டு உணர்வுகள் அப்படின்னா, உணர்வுகள் வந்து அ முக்கியமா தேவை. அப்ப நம்ம உணர்வுகளால தான் நாம இயங்குறோம். உணர்வுகள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்தது 2வதா என்ன புரிஞ்சுக்கிறேன், இந்த உணர்வுகள வந்து நாம எக்ஸ்பிரஸ் பண்ணணுமா அப்படின்றத புரிஞ்சுக்கிறேன். அப்ப 3வதா என்னன்னு புரிஞ்சுக்கிறேன், இந்த உணர்வுகள வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ணாத இருக்கிறதுனால, ஆ எனக்குள்ள நெறைய சேஞ்சஸ் வருதாம், நெறைய டிசீசஸ் வருமாம். அதே மாதிரி அத வந்து எங்க அப்ளை பண்ணணுமோ, எங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணுமோ, அத எக்ஸ்பிரஸ் பண்ணணுமா அப்படின்ற அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு அடுத்ததா அதுலயுமே முரண்பாடுகள்னு இருக்குது. தேவையான இடத்துல தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். தேவையில்லாத இடத்துல வந்து நம்ம மௌனமா இருந்துட்டு, ஓகே இது மூலியமா நம்ம என்ன லெசன் லேர்ன் பண்றோம் அப்படின்ட்டு மௌனமா இருந்துட்டு விட்டுடணுமா? அதே மாதிரி அதுவுமே ஒரு முரண்பாடு அப்படின்றப்ப நெறைய லேயரா அந்த எமோஷன்ஸ்லயே இவ்ளோ விஷயத்த நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா எல்லாருடைய அனுபவமும் அப்படிதான். அதே மாரி புக் படிக்கிறப்போ நெறைய விஷயத்த புரிஞ்சுகிட்டு, அத என்னுடைய லைஃப்ல நான் அப்ளை பண்றேன். எப்படி அப்ளை பண்றேன்னா, இதுக்கு முன்னாடி என்னுடைய புரிதல் எப்படி இருந்ததுன்னா, அத அப்படியே அப்ளை பண்ணுவேன். அதுல நெறைய மாடிஃபிகேஷன் பண்ணாத. ஆனா அதுக்கப்புறமா நெறைய மாடிஃபை பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல் அப்படின்றது வந்து வெவ்வேறையா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுடைய ஆன்மாவோடைய அந்த லைஃப் ஸ்டைல், அந்த ஆன்மாவோடைய பங்கு வேற வேற. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பர்ப்பஸ்க்காக, ஒவ்வொரு காரணத்துக்காக அவங்க பிறப்பெடுத்திருக்காங்க. அவங்க லேர்ன் பண்ணிக்கக்கூடிய லெசன்ஸ் வேற அப்படின்ற அந்த விஷயத்த தெரிஞ்சதுக்கு அப்புறம், அ எந்த ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிறேனோ, அத வந்து என் லைஃப்க்கு ஏத்த மாரி, என்னுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, என்னுடைய ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி நான் வந்து அலைன் பண்ணிக்கிறேன். அ இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்போ புக் படிக்கிறதே இருக்கட்டும். எல்லாருமே ஒரு ஒரு டைம் நாம புக் படிப்போம். இப்ப வந்து இப்போ குளோபல் புத்தாஸ் டீம்ல இருக்கிற நெறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப வேலண்ணா வந்து, "அக்கா நான் காலையிலேயே புக் படிச்சுருவேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுவே சுஜா மேம் வந்து, "நான் வந்து ஒரு 10:00 போல வொர்க்க முடிச்சுட்டு நான் படிப்பேன் மேம்" அப்படின்னு சொல்றாங்க. அதுவே வந்து சுபாஷினி மேம் வந்து, "நான் ஈவினிங் தான் படிப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து நான் என்ன பண்றேன், காலையிலேயே வேலண்ணா படிச்சிருச்சான் புக், அதனால நானும் காலையிலேயே படிக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் எந்த வொர்க்கும் பண்ணாத, இல்லாட்டி 10 மணிக்கெல்லாம் சுஜா மேம் படிக்கிறாங்களாம் அப்படின்ட்டு நான் எந்த சாப்பாடும் செய்ய மாட்டேன், சமையல் செய்ய மாட்டேன். நான் என்லைட்மென்ட் பாத்ல இருக்கேன்னு சொல்லிட்டு, நான் மத்த கடமைகள செய்யாத நான் படிக்கிறேன் அப்டின்னா, அது தப்பு. எனக்கான டைம் நான் எல்லா வொர்க்கும் முடிச்சுட்டு எனக்கு எப்ப ஃப்ரீ டைம் இருக்கோ, அந்த டைம்ல வந்து நான் வந்து புக் படிக்கிறதுக்குன்னு யுட்டிலைஸ் பண்ணிக்கணும். அப்டின்ற அந்த புரிதல். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு இத சொன்னேன். அந்த மாதிரி தான் நெறைய விஷயங்கள் எனக்கு ஒண்ணொன்னா புரிய ஆரம்பிச்சது. அந்த புரிதலுக்கு அப்புறமா தான் நான் அத அப்ளை பண்றப்ப, எல்லா சூழ்நிலையில இருந்தும் நான் பாடம் கத்துக்கிறேன். அதே மாதிரி சூழ்நிலையில இருக்கிற எல்லா மக்கள்ட்ட இருந்தும் நான் பாடம் கத்துக்கிறேன். அப்ப பாடம் கத்துக்கிறப்ப நான் சாட்சி பாவமா இருந்து சூழ்நிலைய பார்க்கணும். எல்லாரையும் பார்க்கணும். அந்த சாட்சி பாவத்திலயும் சாட்சி பாவமா இருந்து பார்க்கிறப்பவே, அந்த நான் இன்டர்ஃபெரன்ஸும் கரெக்ட்டா நான் வந்து அப்ளை பண்ணணும். அந்த நான் இன்டர்ஃபெரன்ஸுமே எந்த இடத்துல என்னுடைய ஆன்மாவோட பங்கு இருக்குது, எந்த இடத்துல இல்ல, நான் யாருக்கு எந்த இடத்துல ஹெல்ப் பண்ணணும், யாருக்கு எந்த இடத்துல ஹெல்ப் பண்ணக்கூடாது, அப்படின்ற அந்த டிஃபரன்ஸ் எனக்கு புரிஞ்சு, அத செயல்முறைப்படுத்துறதுக்கு ரொம்ப டைம்
டைம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப வந்து ஓரளவுக்கு முன்னாடி பாக்குறப்ப, அதாவது முன்னாடி ஒரு 10 வருஷமா கம்பேர் பண்றப்ப இப்ப பரவாயில்ல. இன்னமுமே நிறைய கத்துக்கணும், இன்னும் நிறைய அப்ளை பண்ணணும். ஆனா நான் அந்த ப்ராசஸ்ல போய்க்கிட்டே இருக்கிறேன். இப்படிதான் நிறைய விஷயத்த நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த புரிதல் ஏற்பட்டுரும். நான் நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்றப்ப எப்படி அப்ளை பண்ணணும், என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அத வந்து அப்ளை பண்ணிட்டு, அது மூலியமாவும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த சூழ்நிலை கிட்ட இருந்து நான் என்னென்ன பாடம் கத்துக்கணும், எப்படி எங்க தள்ளி நிக்கணும், எங்க போய் ஹெல்ப் பண்ணணும், இப்படின்னு நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். இப்பயும் கத்துக்கிட்டு இருக்கேன். இன்னமுமே நிறைய இருக்கு. இப்படிதான் என்னுடைய புரிதல், என்னுடைய என்லைட்மென்ட், என்னுடைய முக்தி பாதை போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப், நாம பிறப்பதற்கான காரணம் என்னென்ன, நம்மளுடைய நோக்கம் என்னென்ன அப்படின்னா, நான் எனக்கு வரக்கூடிய எல்லாமே என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் தான். நான் செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே காலையில எந்திரிச்சதுல இருந்து ஃபேமிலிக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது, சமைக்கிறது, நான் எனக்காக ஒரு இடம் போறது, அதே மாதிரி மெடிடேஷன் பண்றது, மத்த எல்லார் கூடயும் இன்டராக்ட் பண்றது, இது எல்லாமே என்னுடைய கடமை. இது எல்லாமே பர்பஸ் ஆஃப் லைஃப் தான் அப்படின்றது தான் என்னுடைய ஆன்சர். என்னுடைய புரிதலும் அப்ப அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், தாமரை இலை. நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாமரை இலைய தான் நெறைய இடத்துல நாம எக்ஸாம்பிளா நாம எடுத்துக்கணும். தாமரை இலை வந்து எப்படி தண்ணீலே இருந்தாலுமே அது மூழ்காத இருக்கு. அதே மாதிரி அந்த தண்ணிய விட்டு விலகாத இருக்கு. அதே மாதிரி தான் நாமளும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில, நம்மளுடைய லைஃப்ல எல்லாமே இந்த பௌதிக ரீதியா நாம இருக்கணும். ஆனா, நாம வந்து ஒரு அன்பா, ரொம்ப அன்பா, ஈடுபாடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஆனா, அதிலே ரொம்ப பற்று இல்லாத இருக்கணும். நாம பற்று அப்படின்னு வரப்ப என்ன ஆயிடுவோம், நாம அதிலே போய் மூழ்கி கரைஞ்சு போயிடுவோம். அப்ப தாமரை இலை மாதிரி தான் நாம வந்து நம்ம எல்லாத்தையுமே நாம ஹேண்டில் பண்ணணும். எல்லார் கூடயும் பேசணும், டிவி பார்க்கணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும். அ எல்லார் கூடயும் நாம வந்து கெட் டுகெதர் போணும், ரீயூனியன் எல்லாமே பண்ணணும். ஆனா, அதுல மூழ்கிடக் கூடாது. அதுதான் அந்த பற்று இல்லாத நாம வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல நாம வாழ்ந்துக்கணும். இப்ப ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் இப்போ ஒரு நியூஸ் பார்க்குறேன். நியூஸ்ல வந்து நெறைய விஷயம் வந்து வருது. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சாம் அப்படின்றத நான் பார்க்குறேன். அடுத்ததா நான் இன்னொரு சேனல் பார்க்குறப்ப புது படம் வந்திருக்குது. எலக்ஷன் பத்தி சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், நியூஸ் பார்க்குறப்ப அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து அந்த ஆக்சிடென்ட்றப்ப, அடுத்தது போறப்ப, அடுத்த சேனல் மாத்துறப்ப எலக்ஷன் பத்தி சொன்னாங்க அப்டின்னா, ஜஸ்ட் லைக் தட். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டு, செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் அப்டின்னு என் மனசு வந்து இந்த 3 விஷயத்துலயும் ஒட்டக்கூடாது. ஐயோ! இப்டி ஆயிடுச்சான்னு அதிலயே போய் சிக்கிக்காத, ஒன் பை ஒன்னா நான் பார்த்துட்டு மூவ் பண்ணிட்டு அடுத்தடுத்துன்னு வந்துட்டே இருக்கணும். ஆனா இதுல என்ன ஆகுது, நான் நியூஸ் பார்த்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் இதுலயே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னோனே, ஐய்யய்யோ! யாருக்கோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். அதே மாரியே நாம வண்டி எடுத்தா ஆயிடுமோ! இல்ல வேற யாருக்காவது ஆயிடுமோ! நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஆயிடுமோ! அப்டின்ட்டு நான் அதுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு, அதிலயே என்னுடைய மைண்ட அதிலயே வச்சுட்டு இருந்தேன் அப்டின்னா, அது தப்பு. அதுக்காக நான் அதுல வந்து என்னுடைய மைண்ட நான் தான் தியானம் பண்ணி, இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்ல இருந்து நான் என்ன விடுவிச்சுக்கணும். அத விட்டுட்டு நான் வந்து நியூஸே பார்க்கக்கூடாது. நியூஸ் பார்க்கறதுனால எனக்கு எவ்ளோ பாதிப்பு அப்டின்ற மாதிரி நான் அத தப்பா புரிஞ்சுக்க கூடாது. எல்லா விஷயம் சினிமா பார்க்கணும், நியூஸ் பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும், ஊர் சுத்தணும், எல்லாமே ஹோட்டல் போணும், எல்லாமே ஓகே தான். ஆனா அதுலயுமே நாம எந்தெந்த இடத்துல போய் சிக்கிக்கிறோம் அப்படின்றத நாம செக் பண்ணிட்டு, அதுலயே வந்து சிக்கிக்கிறோம். அப்ப நம்ம மனசு ஏதோ ஒரு பயத்துல இருக்குது. அப்ப அந்த ஆக்சிடென்ட் அந்த ஒரு விஷயத்திலேயே இருக்குன்னா, அப்ப எனக்குள்ள பயம் இருக்குதுன்னு நான் அத ஐடென்டிஃபை பண்ணி, நான் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணி, அந்த பயத்துக்கு என்ன காரணம்? அதனுடைய ரூட் காஸ், அதனுடைய மூல காரணம் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அதாவது இப்ப வந்து நான் போன ஜென்மத்துல ஒரு பிறப்பு எடுத்துட்டேன். போன ஜென்மத்துல வந்து ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல அங்க ஒன் ஆஃப் த மெம்பரா நானும் இருக்கிறேன். அப்ப போர் நடந்துட்டு இருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாரும் பேசிக்கிறாங்க மக்கள். போர் நடக்குது. அதனால கண்டிப்பா வந்து பஞ்சம் ஆயிடும். சாப்பாட்டுக்கே நமக்கு வழி இருக்காது. இந்த யூனிவர்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்குது. அதனால ஆ கொ பற்றாக்குறை கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அத நான் நம்பிக்கிறேன். முழுசா. அத வந்து நான் முழுசா நம்பிக்கிட்டு, ஐய்யயோ! இந்த மாதிரி போர் வரப்போகுது. அதனால நமக்கு உணவு பத்தாது. அதனால என்ன பண்றது? அப்படின்ற அந்த பயத்திலேயே நான் என்ன பண்றேன், மத்தவங்க வீட்லலாம் போய் திருட ஆரம்பிச்சுர்றேன்.
திருடி திருடி அரிசி பருப்பு அது எல்லாத்தையும் எடுத்து வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் வந்து நமக்கு வந்து பஞ்சம் இருக்காது, அப்படியா இருந்தாலும் இதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு அப்படியே விட்டுறேன். அதோட என்னுடைய பிறப்பு முடிஞ்சது. அந்த கொஞ்சம் நாலேஜோட நான் இறந்துடுறேன். அடுத்தது இந்த பிறப்புல நான் வந்து பிறந்துட்டேன், ஒரு பெண்ணா இந்த மாதிரி ஒரு எர்த்துக்கு வந்து பிறந்துட்டேன். இப்ப வந்து எதை பார்த்தாலும் நான் பயப்படுறேன். அதே மாதிரி எதையுமே புரிஞ்சுக்காத நான் எல்லா விஷயத்தையும் பயப்படுறேன். அப்ப நான் உட்காந்து மெடிடேஷனுக்கு வரேன். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உட்காந்து மெடிடேஷனுக்கு வரப்ப எனக்கு வந்து பயம் இருக்குது அப்படின்றது எனக்கு புரியுது. அந்த பயத்த நான் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பார்க்கறப்போ, அத நான் பேலன்ஸ் பண்ணிடுறேன். ஆமா, எனக்கு பயம் இருக்குது. அத நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டு நான் பேலன்ஸ் பண்ணி நெறைய ஒர்க் அவுட் பண்றேன். ஆனா, அதனுடைய மூல காரணம் என்ன அப்படின்னு பார்க்கறப்ப, எனக்கு போதுமான நாலேட்ஜ் இல்ல. எல்லாமே லிமிட்டட் அப்படின்ற அந்த பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ள எல்லாமே கொஞ்சம் தான், குறுகியது, அபண்டன்ட்டா இல்லன்ற அந்த குறுகிய வட்டத்துக்குள்ள என்னுடைய மனம் வந்து சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப நான் மெடிடேஷன் பண்ண பண்ண நெறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க கேட்க நெறைய புக்ஸ் படிக்க படிக்க அந்த ரூட் காஸ் என்னன்றது இப்படிதான் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து திருடினேன். அதுக்கான தண்டனையை நான் ஏத்துக்கிட்டேன். எனக்குள்ள பயம் இருக்குது. ஆனா இதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பாக்குறப்ப அந்த பிக் பிக்சர் என்னன்னு பாக்குறப்ப அந்த லிமிட்டட் நாலேஜ், இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு அன்லிமிட்டெட், அதாவது அபண்டன்ட் அப்படின்றத புரிஞ்சுக்காத நான் வந்து குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால தான் இவ்ளோ எனக்கு சஃபர் ஆகுது. அதனால நான் அந்த நான் ஏற்கனவே திருடுனதுனால அதனுடைய பனிஷ்மெண்ட்டா இந்த ஜென்மத்துல ஒரு ஏழை ஃபேமிலில வந்து சாப்பாட்டுக்கே உணவில்லாத ஒரு ஃபேமிலில வந்து பிறக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தியானம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி எல்லாம் தான் பண்ணியிருக்கேன். ஓ! இதனால இந்த தப்பான புரிதலால இவ்ளோ விளைவுகள் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இது எல்லாமே எப்ப நமக்கு புரிய வரும் அப்படின்னா, நம்ம அத அதிகமா தியானம் பண்ணி, நல்ல புத்தகம் படிச்சு, மத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்டு, அத நம்மளுடைய லைஃப்ல அப்ளை பண்றப்ப தான், நம்ம அந்த விசாலமா எல்லா ஆங்கில்லயும் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அந்த பிக் பிக்சர் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். எல்லா ஆங்கில்லயும் பார்க்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா என்னன்னா, எல்லா விதத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறது நிலை, நம்மளுடைய புரிதல் வந்து அதிகரிக்கும். ஒரு சூழ்நிலை வருது, ஒரு கஷ்டம் வருதுன்னா, ஆமா வருது, அத அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன் வருதுன்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது என்னைக்காவது தெரிய வரும் அப்படின்ற மாதிரி நாம அதுக்கான டைம் அண்ட் ஸ்பேஸ் குடுத்து, நம்ம நெறைய விஷயம் அப்படியே பண்ணிட்டு இருக்கப்ப, அந்த ப்ராசஸ் மட்டும் போய்க்கிட்டே இருக்கிறப்ப, நமக்கு கண்டிப்பா அந்த புரிதல் நிலை ஏற்படும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பற்று இல்லாத இருக்கிறப்போ, அந்த தாமரை இலை தண்ணீர் மாதிரி நம்மளால ஒரு சாட்சி பாவமா நின்னு, நாம வந்து எட்ட நின்னு வேடிக்கை பார்க்கணும். அதுக்கான கட்ஸ நாம மெடிடேஷன் பண்ணி நாம வளர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா நம்மளுடைய எதிர்பார்ப்புல இருந்து, ஈகோல இருந்து நாம எப்படி வெளியில வர்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எதிர்பார்ப்பு, அதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யறப்ப கண்டிப்பா அந்த எதிர்பார்ப்பு ஆரம்ப நிலையில இருக்கும். அப்புறம் அப்புறம் போக போக என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்மளுடைய கடமைய தான் நாம செய்யறோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம், இது என்னுடைய கடமை, இதுல ஏன் நான் எதிர்பார்க்கணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு போயிடும். அடுத்தது ஈகோன்னு வரப்ப, அது எந்த விதமான ஈகோ? இப்ப நான் தாழ்வா என்ன நினைச்சுக்கிறேன்னா, அதுவுமே ஈகோ தான். இதுவே நான் வந்து நான் மட்டும் தான் உயர்வா அப்படின்னு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல நினைக்கிறேன்னா, அதுவுமே ஈகோ. என்ன பத்தி யாருமே பேச மாட்றாங்க, என்ன செஷனுக்கு யாருமே கூப்பிட மாட்றாங்களே அப்படின்னா, அதுவுமே ஒரு ஈகோ தான். இந்த மாதிரி நெறைய வெரைட்டி ஆஃப் ஈகோ இருக்குது. அதுல நான் வந்து எந்த விதத்துல இருக்கிறேன்? எதுல நான் ஹோம் ஒர்க் பண்ணணும்? எந்த விதத்துல எந்த மாதிரியான ஈகோல நான் சிக்கிக்கிட்டு இருக்கேன்னு நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணி, தாழ்வு மனப்பான்மையா இருக்கிறேனா? அப்ப அதுலருந்து வெளில வரணும் அப்படின்னா, நான் ஏன் என்ன தாழ்வா நெனச்சுக்கணும்? அப்படின்ட்டு நெறைய பேர் கூட போய் பேசுறது, நெறைய பீப்பிள மீட் பண்றது, நெறைய சத்தியமான விஷயங்கள நாம வந்து தெரிஞ்சுக்கிறது, புக் படிக்கிறது, செஷன் கண்டக்ட் பண்றது, இந்த மாதிரி நெறைய விஷயம் பண்றப்ப, அந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து நாம வெளில வந்துடலாம். அதே மாதிரி நான் மட்டும் தான் பெரிய ஆளு அப்படின்றப்ப, மத்தவங்களுடைய அனுபவத்த கேட்டு எல்லார் கூடயும் போய் அவங்களுடைய அனுபவம் கேட்கறப்ப, பழகுறப்ப, அவங்களும் எவ்ளோ கிரேட்டு, ஆமா எல்லாரும் ஈக்குவல் அப்படின்ற அந்த புரிதல் ஏற்பட்டுரும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருப்போம். அதுவுமே ஒரு ஈகோ தான். அதே மாதிரி நம்ம அழுத்தமா வாய தொறந்து நம்மளுடைய கருத்துக்கள, அந்த எமோஷன்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம். எக்ஸ்பிரஸ் பண்ணா அவங்க திட்டுவாங்களோ, இவங்க என்ன நெனச்சுக்குவாங்கன்ட்டு. அதுவுமே ஒரு ஈகோ தான். அது எல்லாத்தையும் நாம வந்து ஹோம் ஒர்க் அப்படின்றப்ப நெறைய விஷயங்கள், நெறைய பேசுறது, நெறைய படிக்கிறது, மத்தவங்களுடைய அனுபவம் கேட்கறது, டிவி பார்க்கறது, நெறைய படம் பார்க்கறது, நியூஸ் பார்க்கறது, அத பத்தி நெறைய விஷயம் பேசிக்கிறது. இந்த மாதிரி பண்றப்போ, அந்த ஈகோல இருந்துலாம் நம்ம வெளில வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இது வந்து தனிப்பட்ட நபருக்கு தான். அவங்கவங்க எந்த லெவல்ல இருக்கிறாங்கன்றத அவங்க தான் அத வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்க இந்த ஆனாபானா சதின்ற இந்த தியானம் வந்து தி பெஸ்ட்ன்னு சொல்லலாம். ஏன்னா இதுல ஒவ்வொன்றும் இதுக்கு பின்னாடி வந்து சயின்ஸ் இருக்குது. நம்ம வந்து அந்த கோர் அந்த மூல ஆதாரமே அறிவியல் தான். அப்போ நாம செய்யற எல்லா தியானத்திலயும் நாம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம போய் இப்போ நம்ம ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தாலோ இல்ல வேற நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்தாலோ அவங்களெல்லாம் விசாரிக்கலாம். எந்த மாதிரியான தியானம் பண்றாங்க அப்படின்னு கேட்கறப்போ நாம இப்ப சுவாசத்தை கவனிக்கிறது, இந்த பிரெத் எக்ஸசைஸ், இந்த சுவாசத்தை கவனிக்க கவனிக்க மட்டும்தான் எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை வரும். இதுக்கு 100% நம்ம எல்லாருமே இதுக்கு வந்து ஒரு ப்ரூஃபா தான் இருக்கிறோம். இந்த மாதிரி நாம சுவாசத்தை கவனிக்கிறப்ப எண்ணங்கள் இல்லாத இருக்கும். இதுக்கு பின்னாடியும் சயின்ஸ் இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இங்க நாங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கலாம் வந்து இந்த மூச்சை கவனிக்கணும். இதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்குன்னு நான் வந்து நம்மளுடைய ஆனாபானசதி தியானத்தை நான் சொன்னேன். அப்ப வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா நெறைய பேர் என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா, இந்த உருவ வழிபாடு. இப்போ ஒருத்தவங்க தியானம் சொல்லிக் குடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யாராவது தியானம் சொல்லிக் குடுக்குறாங்க அப்டின்னா, அவங்க சொல்றத கேட்கணும். அவங்க புக் தான் படிக்கணும். அவங்களுடைய அந்த காலோடைய அந்த முத்திரைய வந்து நம்ம பயன்படுத்தணும், வணங்கணும், கும்பிடணும் அப்டின்ற மாதிரியும் இருக்குது. இன்னும் சில பேர் வந்து உணர்வுகள வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அப்டின்னும் சொல்லியிருக்காங்க. ஏன் கட்டுப்படுத்தணும்? எது ஒண்ணுமே நம்ம கண்ட்ரோலே பண்ணக்கூடாது. எது ஒண்ணுமே நம்ம கட்டுப்படுத்தக் கூடாது. அது கட்டுப்படுத்த தான் அது இன்னும் வீரியமாயிட்டு வரும். அதனால நெறைய குழப்பங்கள் இது வந்து இருந்துகிட்டே இருக்குது. இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் ஒருத்தவங்க வேற ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அது பேர் சொல்ல முடியாது. அவங்க வேற ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹோல் ஃபேமிலியே அ அதே ஆஃபீஸ்ல கூட வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்ம குளோபல் புத்தாஸ்ல நான் வந்து ஸ்டேட்டஸ்ல வைக்கிற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு, அவங்க எனக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கு எந்த மாதிரியான மெடிடேஷன் பண்ணணும்? நீங்க எப்படி பண்ணுவீங்க? அ மூச்ச கவனிப்பீங்களா? அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்கிறப்ப எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா, அவங்க வந்து நெறைய விஷயங்கள் நெறைய வருஷமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. யார் அவங்களுக்கு தியானம் சொல்லிக் குடுக்குறாங்களோ, அவங்களோட ஆஃபீஸ்லயே அவங்க வந்து வொர்க் பண்றாங்க. அப்படி இருந்துமே அந்த கிளாரிட்டி இல்ல அப்படின்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் நான் நம்மளுடைய ஆனாபானசதி இந்த உள்ள போற மூச்சையும், வெளிவர மூச்ச கவனிக்கிற இந்த தியானத்த சொன்னேன். அதுக்கப்புறம் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மெத்தடாலஜி எப்படி, நாம எப்படி நமக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, நம்மளுடைய புரிதல் வந்து எப்படி நாம அதிகப்படுத்திக்கிறோம், இந்த மாதிரி எப்படி செஷன்ஸ் எடுக்குறீங்க, எப்படி நீங்க இந்த அளவுக்கு எல்லாருமே எல்லாருமே குளோபல் புத்தாஸ் டீம் எல்லாருமே வந்து நெறைய விஷயம் பேசிக்கிறீங்க. அப்படின்ட்டு இது எல்லாத்தையுமே பிரமிப்பா கேட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா அவங்க ரொம்ப வருஷமாவே தியானம் பண்றாங்க. அப்பதான் எனக்கு வந்து, ஓ! நம்ம நெனச்சது கரெக்ட் தான். இந்த ஆனாபானசதி தியானம் வந்து ரொம்ப கிளாரிட்டிய குடுக்குது. ரொம்ப கான்ஃபிடென்ட்ட குடுக்குது. நாம இண்டிபெண்டன்ட்டா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க யாருமே என் கூட பேசல அப்டின்னாலுமே, நான் என்னுடைய வேலைய பார்த்துட்டு தான் போயிட்டுருப்பேன். இப்ப என்ன கொண்டு போய் ஒரு காட்டுல விட்டாலுமே, நான் அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணி, உள்ளுணர்வ அந்த இன்ட்யூஷன ஃபாலோ பண்ணி, எது வந்து வீட்டுக்கு போற பாத்து அப்டின்னு அத வந்து என்னுடைய உள்ளுணர்வ ஃபாலோ பண்ணியே நான் வந்து வர அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு தைரியத்தையும், கான்ஃபிடென்ட்டையும், ஒரு தெளிவையும் ஆனாபானசதி தியானம் குடுக்குது. அதனால இதுதான் ரொம்ப சிறப்பான தியானம். அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம் ஃபிரெண்ட்ஸ். ம். ஃபிரெண்ட்ஸ், ஆன்மீக புத்தகங்கள் நெறைய ஆன்மீக புத்தகங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நாம வந்து படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு புத்தகத்துல இருந்தும் நெறைய நாலேட்ஜ் இருக்கு. அப்படி பார்க்கறப்ப நம்ம பத்ரிஜி எழுதின அ நெறைய புத்தகங்கள் இருக்குது. அ அதே மாதிரி இன்னும் நாம இப்ப புக் ரீடிங் சேலஞ்ச்ல போட்ட இக்கிகை ஆகட்டும், அதே மாரி ஆட்டிட்யூட் இஸ் எவ்ரிதிங், அதே மாரி மெசேஜஸ் ஃப்ரம் பாட்டி மாஸ்டர்ஸ், இப்படி நெறைய புத்தகங்கள் இருக்கு மாஸ்டர்ஸ். அதனால எல்லா புத்தகத்தையும் நாம படிச்சு, அதுல இருக்க ஞானத்த நாம தெரிஞ்சு நம்மளுடைய லைஃப்ல அப்ளை பண்ணணும். அதனால நெறைய ஆன்மீக புத்தகங்கள் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்குமே நெறைய ஆன்மீக புத்தகங்கள் பிடிக்கும் ஃபிரெண்ட்ஸ். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.